வெல்கம் டு சாய்சோலை அகாடமி. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வைல் ஸ்டடிங். டிஸ்ட்ராக்ஷன்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லேசி டே ஸ்டடி ரொட்டீன். லேசி டே ஸ்டடி ரொட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லாங் லென்த்தியான டாபிக் இல்லை ஃபுல் டே ஒரு ஸ்டடி பிளான் போடுவோம். அதில் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 1 hour நல்லா போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களால அதை கன்டினியூ பண்ண முடியாது. நிறைய பேர் கேட்டிங்கன்னா, ஒரு டஃப் சப்ஜெக்ட் இதெல்லாம் எடுக்கிறப்ப நிறைய பேர் தூங்கிடுவாங்க ஒரு லாங் ஸ்டடி பிளான் போடுறப்ப பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 2 hours ஸ்டடி பிளான் போட்டு அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது. முக்கியமாக இதை ஒரு வீக்கெண்டில் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு சாட்டர்டேஸோ இல்லை சண்டேஸோ உங்களுக்கு வீக்கெண்டு லீவ் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த 2 days லீவில் நம்ம நிறைய பிளான் பண்ணியிருப்போம். ஸ்கூல்ஸில் உங்களுக்கு நிறையா அசைன்மெண்ட்ஸோ ஹோம்ஒர்க்ஸு நிறையா டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த எண்ட் ஆஃப் த டே ஆர் இந்த சண்டே ஈவினிங் மேலே தான் நம்ம யோசிப்போம். நம்ம இந்த 2 days என்ன இப்படி போயிடுச்சு, நம்ம எதுவுமே பிளான் பண்ண மாதிரியே எதுவுமே நடக்கலை. நிறைய பேரோட மனசுலையும் இதுதான் இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு 2 hours யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த டேவே ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரியும் இருக்கும், ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவுட்புட் நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செய்ய நினைக்கிற வேலையை அந்த 2 hours உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். உங்களுக்கு நம்ப முடியலனாலும் இட் இஸ் த ரியல் ஃபேக்ட். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் அந்த டைமிங்ஸை கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணி பாருங்கள். இட் வில் பி வெரி எஃபெக்டிவ். ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் ஸ்டடி டெக்னிக் இது. நிறைய டாப்பர்ஸு நிறைய பேர் சக்ஸஸாக இருக்கிறவங்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் மைண்டை அந்த 2 hours ஸ்டடி பிளானுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும் போதும். மற்றபடி நீங்கள் இந்த டெக்னிக்ஸோ இந்த மெத்தட்ஸோ இந்த டைமிங்ஸை ஃபாலோ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, யூ வில் ஃபீல் அ வெரி ரொம்ப ரொம்ப அந்த டேவே ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்டாக ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடு மைண்டோட நீங்கள் நைட் தூங்க போவீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேசி டே ஸ்டடி ரொட்டீனில் நம்ம கன்சிடர் பண்ண போகிற டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 5 PM to 7 PM. இந்த 2 hours வித் ப்ராப்பர் பிரேக்ஸோடு நம்ம எப்படி அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கன்சிடர் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 o'clock நீங்கள் படிக்க அசம்பிள் ஆகுறீங்க அந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா வரீங்கன்னா, உங்களோட டேபிளோ ரூமோ அதை க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் ஹாலிடேஸில் என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டடி ரூமில் வி கேன் டூ மோர் திங்ஸ். நம்ம வேறு வேறு வேலைகள் பார்த்துருப்போம். அந்த ரூமே க்ளீன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த நீட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட ஃபோக்கஸ்டு ஸ்டடிக்கு. ஸோ க்ளீன் யுவர் ஸ்டடியிங் என்விரான்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5 to 5:10 யூ கேன் ஹாவ் அ ரெஃப்ரெஷிங் காஃபி ஆர் அ டீ. அதை குடிச்சிட்டு படிக்கிறதுக்கு உட்காடுறீங்க. ஸோ 5:10 to 5:30 ஃபஸ்ட்டு 20 minutes அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, செட் கோல்ஸ் செட் பண்ணுறீங்க. அதாவது என்னன்னா, இந்த 2 hours நீங்கள் படிக்கணும்னு நினச்சிருக்க முக்கியமான ஒரு 2 டாபிக், அந்த 2 டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு புக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 2 டாபிக் தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம். 2 டாபிக் இல்லை ஒரு 2 சாப்டர்னு சொல்லிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அது என்னென்னன்றதை அந்த கோல்ஸை செட் பண்ணிவிட்டு அந்த 5:10 to 5:30 நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். யூ கேன் ஸ்டடி. அதை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணி ரீகால் பண்ணி வச்சுருங்க. அண்ட் தென் திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு 20 minutes ஸ்டடி பிளான். அண்ட் தென் நெக்ஸ்ட் 5:30 to 5:40 a small 10 minutes break. அந்த ஸ்மால் 10 minutes பிரேக்கில் யூ கேன் ஹாவ் அ ஸ்மால் வாக் போகலாம், இல்லை தண்ணி குடிக்கணும்னா குடிக்கலாம், இல்லை உங்களை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு சாங் ஏதாவது கேட்கணுன்னாலும் கேட்கலாம். உங்களுக்கு என்ன ரிலாக்ஸிங்காக இருக்கோ அந்த 10 minutes எடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணுறீங்க, 5:40 to 6:10 அந்த 5:40 to 6:10 என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த டாபிக் கோ த்ரூ பண்ணி வச்சதை இன்னும் டீட்டெயில்டாக
ஸ்டடி பண்ணுறீங்க 30 மினிட்ஸ். அந்த 20 மினிட்ஸில் கோ த்ரூ பண்ணதை வந்து அடுத்து 30 மினிட்ஸில் ஸ்டடி பண்ணுறீங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் இந்த 30 மினிட்ஸில் திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இஃப் எனி டயக்ராம்ஸ் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் வந்து வரைஞ்சி பார்க்கலாம். இன்னும் வந்து அது ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். நீங்கள் வந்து எழுதி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஸோ யூ கேன் கெட் அ கிளியர் ஐடியா. 30 மினிட்ஸ் இருக்கிறப்ப யூ கேன் யூஸ் இட் ப்ராப்பர்லி. இதுதான் வந்து செகண்ட் ஸ்டடி பிளான். அடுத்து பார்த்தீங்கன்னா 6:10 6:25 a 15 minutes break. a small refreshment மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிஸ்கெட்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் வந்து அந்த 15 மினிட்ஸ் பிரேக்கில் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு திரும்ப 6:25 6:50 a 25 minutes ஸ்டடி பிளான். இப்போ இந்த 15 மினிட்ஸ் பிரேக்லேயே என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் ஏற்கனவே ஒரு டாபிக் வந்து 2 ஸ்டடி பிளானில் படித்து முடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு புக்கை சேஞ்ச் பண்ணியிருக்கணும், இல்லை வந்து இன்னொரு டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அடுத்த டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்ததை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஏதர் நீங்கள் ஏற்கனவே ஒரு ஃபிசிக்ஸோ ஏதோ படிச்சிருந்தீங்கன்னா இப்போ வந்து வேறு ஏதாவது கெமிஸ்ட்ரி ஏதாவது எடுக்கலாம், ஆர் வாட் எவர் திங். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, மேக் அ ஸ்மால் நோட்ஸ். சின்ன சின்ன நோட்ஸு, ஹிண்ட்ஸு, ஃபார்முலேஸ், மேத்ஸ்ன்னு இருந்ததுன்னா நீங்கள் ஹிண்ட்ஸோ ஃபார்முலேஸோ அந்த டாபிக் ரிலேட்டடாக வந்து எப்படி எவ்வளோ ஷார்ட்டாக வந்து சம்மரைஸ் பண்ண முடியுன்றதை வந்து நீங்கள் வந்து ஹிண்ட்ஸ் எடுத்து ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் 6:50 to 7 இந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் என்ன பண்ணுங்க, நீங்கள் எழுதின அந்த ஹிண்ட்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு யூ கேன் ரீகால் வாட் எவர் ஸ்டடி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இந்த ரீகாலிங் டெக்னிக் தான் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது. இன்னும் ப்ராப்பராக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபஸ்ட் டைம் உங்களால் முடியுமா என்னன்னு தெரியல, புக்கை வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு யூ ஹாவ் டு ரீகால். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ரீகால் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து நோட்ஸ் வந்து ஹிண்ட்ஸ் எல்லாம் எடுத்தேன்னு அதை பார்த்தே திரும்ப ஸ்டடி பண்ணிவிட்டு ஓகே நம்ம இதெல்லாம் படித்து முடிச்சிட்டோன்னு சொல்லி புக்கை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த நாள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீகால் ஆகாது. ஸோ யூ ஹாவ் டு க்ளோஸ் த புக் அண்ட் ரீகால். அதை வந்து பை ப்ராக்டிஸ் தான் வந்து படிப்படியாக வந்து பண்ண முடியும். ஸோ அந்த புக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாபிக் என்ன படித்தோம், அதில் என்னென்ன டயக்ராம்ஸ் பார்த்தோம், என்ன பண்ணோம், அண்ட் தென் செகண்ட் இந்த டாப்பிக்கில் வந்து இந்த லாஸ்ட் 25 மினிட்ஸில் இப்போ என்ன ஸ்டடி பண்ணோம் அப்படின்றத நீங்கள் ஒன்றொன்னா ஹிண்ட்ஸு எல்லாமே அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸில் ரீகால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் பி வெரி தரோ வித் த 2 ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ். நீங்கள் முடிச்சுட்டு நீங்களே யோசிச்சு பார்க்கலாம், நம்ம இந்த 2 ஹவர்ஸ் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து முடிக்காமல் இருந்த ஒரு 2 டாப்பிக்கை வந்து முடிச்சிருப்போம். இந்த 2 ஹவர்ஸ் எஃபெக்டிவாக இருந்ததால் நீங்கள் எதர் மார்னிங்லாம் கூட ஃப்ரீயாக இருந்திருக்கலாம். இருந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து அன்னைக்கு அந்த டேவே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்டாக ரொம்ப ஸ்மார்ட்டாக ஸ்டடி பண்ணதாகவும் இல்லை ஒரு ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணதாகவும் உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இதுதான் அந்த டெக்னிக்கோட பெனிஃபிட். ஸோ இப்போ அவுட்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஹவர்ஸில் 75 மினிட்ஸ் வந்து ஸ்டடி டைம் படிச்சிருப்பீங்க, 35 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு பிரேக் டைம் கிடைச்சிருக்கும். அந்த லாஸ்ட் 10 மினிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீகால் டைம். நீங்கள் வந்து புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீகால் பண்ணது அந்த 10 மினிட்ஸ் தான் வந்து லாஸ்ட் 10 மினிட்ஸ். ஸோ ஓவரால் 120 மினிட்ஸ். ஸோ அவ்வளோதாங்க இந்த மெத்தடு. இதை வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா அதை நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோவை வந்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ அஸ். கீப் சப்போர்ட்டிங் சாய் சோலை அகாடமி. தேங்க்யூ.